ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ சாட்டர்டே, சண்டே எந்த வேலையும் வச்சுக்க வேண்டான்னு இந்த வீக் யூஸ் பண்ண எல்லா துணியும் இன்றைக்கே வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கலான்னு. அப்புறம் இந்த எக்ஸ் வந்துட்டு நம்ம தாடிக்கார கோழியும் பெருவிட சேவலும் ப்ரீட் பண்ணோம்ல. ஸோ அவங்க எக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸை வந்துட்டு நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஸோ சீக்கிரமே வந்துட்டு அவயத்தில் வச்சு நம்ம சிக்ஸ் இறக்கிடலாம். யாருக்கெல்லாம் சிக்ஸ் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ் எல்லாம் பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு நிறைய முடி இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பஸ் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வந்து நல்லா அயர்ன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீட்டாக ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. நம்ம சேவல் வந்துட்டு இன்னொரு சேவலோட சண்டை போட்டு ஒரு கன்று போயிடுச்சு. இவன் சும்மாவே இருக்க மாட்டான். போய் இன்னொரு சேவலோட சண்டை போட்டு இவனுக்கு கன்று போச்சு. அந்த சேவலுக்கு சைடில் கிழிஞ்சு அந்த சேவல் செத்தே போச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் சேவல் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வளங்க. இதை மாதிரி அடிச்சுக்குவாங்க எல்லா சேவல்களும். ஸோ முகம் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்றது ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கேருந்து மைண்ட் ஃபக்கில் வீட்டுக்கு வந்தால் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நம்ம நாய்க்குட்டிகள்லாம் வெளில வந்துருச்சு. இவ்வளோ நாள் நான் எத்தனை குட்டின்னு கவுண்ட் பண்ணல, ஏன்னா உள்ளே இருந்துச்சு காவாக்குள்ளே. இன்றைக்கி ஆக்சுவலாக வெளில வந்துருச்சு எல்லாம். மொத்தம் 12 குட்டி இருக்குது. இதுகள்லாம் எப்படி காப்பாற்ற போகுதுன்னு தெரியல, டிராஃபிக்கில் அடிபட்டுறாமல். ஸோ யாருக்காச்சும் நாய்க்குட்டிகள் வேணும் அடாப்ட் பண்ணிக்கணுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்றதையும் சொல்லிட்டு நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பாய்.